ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் மூவிஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் ஸ்பெக்ட்ரல் அப்படின்னு சொல்லப்பட்ட 2016 வந்து ஒரு சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். செம்மையாக இருக்கும் படம் பார்க்கறதுக்கு தரமாக இருந்தது. அதனால தான் உங்களுக்கு அது பேசலாம் அப்படின்றதுக்காக அந்த படத்தை எடுத்திருக்கேன். வாங்க படத்தோட கதைக்குள்ளே போகும். படத்தோட ஃபர்ஸ்ட் லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டெக்னாலஜி உள்ளகிற மக்களே வந்து அழிச்சுது. அதுதான் அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. வாங்க படத்துக்கு உள்ளே போயிடலாம். நம்ம ஸ்டார்டிங் போய் ஒரு ஆர்மி மேன் ஒருத்தர் காட்டுவாங்க. அவர் ஏதோ ஒரு கிளாஸ் எல்லாம் போட்டுக்கின்னு உள்ளே போவார். எதை தேடிக்கின்னு அது என்னன்னே தெரியாது. திடீர்னு போட்டிருக்க கண்ணாடி எடுத்துட்டு பார்த்தா ஒன்றும் தெரியாது. அவர் போட்டிருக்க அந்த கண்ணாடி போட்டு பார்த்தா ஏதோ ஒரு உருவம் மாதிரி தெரியும். அதை பார்த்தோன்னே துப்பாக்கி படப்படன்னு சுடுவாரு. ஆனால் ஒரு புல்லட் கூட அது மேலே படாது. எல்லாமே அதை கிராஸ் பண்ணி அதுக்குள்ளே புகுந்து பேக்கில் போய் எல்லாமே ஃபயர் ஆகும். அது என்ன பண்ண செம ஸ்பீடாக வந்து ஒரே இடிதான் அவர் மேலே உள்ள புகுந்து வெளியில் வந்தோடனே டக்குன்னு இறந்துருவார். இதுதான் படத்தோட ஸ்டார்டிங்கில் காட்டுவாங்க. அது என்ன பேயா இல்லை வேற ஏதாவது பவரா அப்படின்றத நம்மளுக்கு காட்டவே இல்லை. இது மட்டும் தான் காட்டுவாங்க ஸ்டார்டிங். இவன் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. இவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு சயின்டிஸ்ட். இவனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் போயிட்டு ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து அது எல்லாமே ஒன்றா சேர்த்து ஒரு பொருளை வந்து உருவாக்குறது தான் இவனோட வேலை. இவனை வந்து எங்கே ஒர்க் பண்ண பார்த்தா ஒரு ஆர்மியில் ஒர்க் பண்ணுவான். அதாவது ஆர்மிக்கு வந்து மிஷின் தயார் பண்ணி கொடுக்குற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவான். இவன் பண்ணுற மிஷின் எல்லாமே சூப்பராக இருக்கும், நம்ம தரமாக பண்ணுவான். இவன் போயிட்டு ஒரு இடத்துல இருந்து அவனுக்கு தேவையான எல்லா பார்ட்ஸும் எடுத்துக்கின்னு நேராக அவனோட ஆஃபீஸ் போவான். ஆஃபீஸுக்கு போயிட்டு இவனுக்கு என்ன பண்ணுவான்னா, ஒரு ஃப்ரீஸான ஒரு பனிக்கட்டி எடுத்து வச்சுக்கின்னு அதை ஒரே ஷாட்டில், அதாவது ஒரு லேசர் மாதிரி ஃபயர் பண்ணால் அதை அப்படியே உருகி கீழே ஊற்றுற மாதிரி ஒரு மிஷின் தயார் பண்ணுவான். அதை வச்சு அவனுக்கு லென்ஸ் எல்லாம் வச்சு செக் பண்ணுவானுங்க. செக் பண்ணால் அவன் ஆன் பண்ணுவான். ஒரே செகண்டில் அதை அப்படியே உருகி தொப்புன்னு ஊற்றும். அப்படியே இதை பார்க்கறதுக்காகவே நிறைய அங்கே இருக்கிற அவனுடைய பார்ட்னர், அதாவது அந்த ஓனரோட பார்ட்னர் இருப்பாங்களா, பிஸ்னஸ் மேன்ஸ், அவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. இவர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த மிஷினை பார்க்கறதுக்காக. இவன் பண்ணி வச்சுக்க மிஷினை பார்த்துட்டு இது சூப்பராக ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொன்னாலும் இதை வந்து மனசுக்கு மேலே பயன்படுத்தி பார்த்தா தான் இது எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாரும் வந்து பேசுகிறப்போ நம்ம ஹீரோ வந்து டென்ஷன் ஆயிடுவான். ஏன்னா இவன் வந்து எப்பவுமே வந்து இவன் வந்து ஆயுதத்தை வந்து தயார் பண்ண மாட்டான். டிஃபென்ஸ் மெட்டீரியல், அதாவது டிஃபென்ஸ் மெக்கானிசம் மட்டும் தான் இவன் அதிகமாக வந்து தயார் பண்ணுவான். ஆனால் இதே அவங்க வந்து ஆயுதமாக வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அங்கே வந்திருக்க அந்த பார்ட்னர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து யாருன்னா ஒரு மனுஷங்க மேலே பார்த்தினாதான் செலுத்தினாதான் இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே இவனா சொல்லுவானா, சரி இங்கே இருக்கிற யாருக்கா தைரியம் இருக்கா வந்து நில்லுங்க, நான் செக் பண்ணி தாட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு சொன்ன உடனே அவனுங்கெல்லாம் அவனுக்கு திரும்பி பார்க்கும்போது உடனே அந்த பாஸ் வந்து எல்லாரும் நீங்கள் போயிட்டு இங்கே கான்ஃபரன்ஸ் ஹாலில் மீட் பண்ணுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நம்ம ஹீரோ கிட்ட. ஏன்டா இந்த மாதிரி பண்ணி எடுக்கிற, இவனுங்கெல்லாம் வந்து பிஸ்னஸ் மேன்டா, இவனுக்கு அப்படி தானே பேசுவானுங்க, நீ எல்லாம் இதெல்லாம் காதில் போட்டுக்காதா, ஏன்டா டென்ஷன் ஆகுன்னு கேட்டப்போ அவன் சொல்லுவான், என்ன வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம் மெட்டீரியல் தானே பண்ணதுக்கு என்ன கூப்பிட்டு வந்தீங்க, இப்போ நான் எல்லாமே ஆயுதம் பண்ண சொல்கிறீங்க, எனக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால், டேய் பிஸ்னஸில் அப்படி தானே இருக்கும், ஆர்மி பிஸ்னஸ் தான் இப்படி தானே இருக்கும், எல்லாமே வந்து டிஃபென்ஸாகவே பண்ண முடியாது, அப்பப்போ நம்ம ஆயுதமும் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஸ் சொல்லிட்டு போவார். போகும்போது இன்னொன்று சொல்லிட்டு போவார், டேய் உனக்கு இங்கே இருக்கிற வேலையோட முக்கியமான வேலை இன்னொரு இடத்துல இருக்குது, அவங்க வந்து பெரிய ஒரு ஆர்மி டீமு, அவங்க இடத்துல ஏதோ ஒரு பெரிய தாக்குதல் நடத்துதான், அதை எப்படியாவது வந்து நிறுத்தணுமா, சயின்டிஸ்டாலே வந்து ஒன்றும் பண்ண முடியல, உன்னால் எதாவது பண்ண முடியுமா பாரு, நான் ஒன்று நாங்கள் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொன்னப்பா, சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் போயிட்டு அங்கே இறங்கினோடனே அந்த ஆர்மி ஜென்ரல் வந்து அவனை வந்து வரவேற்று, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குதுப்பா, இந்த மாதிரி புதுசாக ஏதோ ஒரு டெக்னாலஜியாக என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு ஆவி மாதிரி வந்து எல்லாரும் வந்து சாவடிக்குது அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லுவார். அதுக்கப்புறம் அங்கே ஒரு பொண்ணு காட்டுவாங்க, அவன் தான் வந்து நம்ம படத்தோட ஹீரோயின். அதுவும் வந்து சொன்னால் அது வந்து FBI வந்து பெரிய போஸ்டிங்கில் இருக்கும் போல. அதுவும் வந்து சொல்லும், இப்போ வந்து மேலத்துலேருந்து என்ன கேட்குறாங்க, இந்த நகரத்தில் இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல, இங்கே இருக்கிறவங்களாம் எல்லா ஆர்மி மேனும் எல்லா மனுஷங்களும் வந்து ஏதோ ஒன்று சாவடிக்குது, என்னன்னே தெரியல, அதை எப்படியா ரிசர்ச் பண்ணி நான் ரிப்போர்ட் கொடுக்கணும், எனக்கு அங்கே இருக்கிற ஆர்மி மேன் எல்லாருமே வந்து ஏதோ ஒன்று சாவடிது சொல்கிறாங்க, ஆனால் என்னன்னே தெரியல, இது எப்படியாவது எங்களுக்கு கண்டுபிடிச்சி தருவீங்களா அப்படின்ட்டு அந்த பொண்ணை வந்து இவங்ககிட்ட கேட்குறப்போ அந்த வீடியோ போய் பார்ப்பான். பார்த்தா இவனுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. அந்த வீடியோ வர ரொம்ப பிளராக இருக்கும், கண்ணிலே ஒன்றும் புரியாது. இது நான் எப்படி பார்த்தது, இந்த வீடியோ தெளிவாக பார்த்தா தான் இது என்னன்னு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், அப்போ தான் வந்து நான் ஏதாவது சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து இவங்க இருக்கிற வீடியோலாம் காட்டுவாங்க, அப்போ எதுவுமே இருக்காது. அப்போ இவன் சொல்லுவான், சரி ஓகே நம்ம இப்போ திரும்ப போயிட்டு அது வீடியோ எடுக்கலாம், என்கிட்ட வந்து அதுக்கான டிவைஸ் இருக்குன்ட்டு அவன் ஒரு இங்கே வரதுக்கு முன்னாடியே ஒரு சூப்பரான ஒரு கேமரா, ஹை ஸ்பீட் கேமரா ஒன்று ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கும். அந்த கேமராவை எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற டேங்கரில் மாட்டுவான். டேங்கரில் மாட்டும்போது அங்கே இருக்கிற ஒரு ஜென்ரல் வந்து, இது என்னோட டேங்கர் பா, இது மூலியமாக தான் அங்கெல்லாம் உயிரிழக்கிறோம், இதில் நீ எதை மாட்டினாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் மாட்டணும், நீ அதுக்கு மேலே மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லுவார். இது ஒன்றும் இல்லை, வெறும் அந்த இதை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான், வீடியோ ஃபோட்டோ எடுக்கணும், அதுக்காக தான் இது மாட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே அப்படின்னு அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த கமாண்டர் வருவார்ல, அவர் வந்து சொல்லுவார், இங்கே எது நடந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும், ஏன்னா நான் தான் இங்கே இருக்கிற குரூவுக்கு வந்து இன்சார்ஜ், அதனால என்கிட்ட சொல்லாமல் நீ எதையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னப்போ, சரி ஓகே நான் இப்போ அந்த கேமரா மாட்டணும், அந்த டேங்கரில் மாட்டினா தான் என்னால் அந்த வீடியோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவான். அந்த டேங்கரில் கேமரா மாட்டுவான். கேமரா மாட்டினோடனே எல்லாரும் வந்து கிளம்பத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடுவாங்க. போயிட்டு அந்த இடத்துல இருக்கிற அந்த இதை வந்து ஃபோட்டோ எடுக்கணும். அதுக்காக 2 டேங்கரில் போவாங்க. 2 டேங்கர்லேயும் வந்து ஃபுல்லாக ஆர்மி மேன்ஸ் இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு இடத்துல வந்து சேஃபான இடத்துல ஒரு இடத்துல இருப்பாங்க. அங்கேருந்து கிளம்பி சிட்டிக்குள்ளே போவாங்க. சிட்டிக்குள்ளே போனால் தான் அந்த உருவம் வந்து நிறைய பேர் வந்து சாவடிக்குது. அது என்ன ஏதுன்னே தெரியாது. அதை தேடி தான் போவாங்க. போயிட்டு ஒரு இடத்துல நிறுத்திட்டு அங்கே அவங்க ஆட்கள் எல்லாமே இறங்கி ஒரு பில்டிங் உள்ள போகிறதுக்கு ரெடி ஆவாங்க. அது எல்லாமே இவங்க வந்து அந்த கேமரா மூலிமா, அதாவது அவங்க வச்சிருப்பாங்கல்ல கமாண்டர்ஸ், அந்த கேமரா மூலிமா வந்து இவங்க அந்த டேங்கருக்குள்ளே இருந்துக்கினே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து இவங்க எல்லாருமே உள்ள லைனாக ஒருத்தராக டக்கு டக்குன்னு உள்ள போயிட்டே இருப்பாங்க. போயிட்டு அங்கங்கே பார்ப்பாங்க, எதுவுமே இருக்காது. அப்புறம் குழுவாக பிரிஞ்சு 4 பேராக வந்து எல்லா பக்கம் தேடுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அதை வந்து வீடியோ கிளியராக எடுத்தால் தானே இவங்களால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தேடிக்கினே எல்லாம் உள்ள போய்கிட்டே இருப்பாங்க. அதே இவங்க அந்த டேங்கருக்குள்ளே வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, யாரெல்லாம் எப்படி போகிறாங்க அப்படின்றத. இவங்க திடீர்னு அந்த ரூம்குள்ளே போகும்போது பாத் டப்பில் ஏதோ ஒரு அசிரா மாதிரி இருக்கும். டக்குன்னு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு ஆர்மி மேன் ஒருத்தன் படுத்துக்கிட்டு பயத்தில், என்னடா ஆச்சு நீங்க இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ, ஐயோ எனக்கு கூட வந்து
என்னுடைய நண்பர்களாக வந்தாங்க, என்னோட குழுவிலேருந்து இப்போ யாருமே உயிரோடு இல்லை, ஏதோ ஒன்று வந்தது, கடவுள் இருக்காரு அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக ஏதோ ஒன்று இங்கே இருக்குது, அது எல்லாருமே வந்து ஒரே செகண்டே சாவச்சுது. அதுக்கு பயந்துங்க தான் நான் வந்து இது உள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னால் எதுவும் பண்ண முடியல, என்ன கூட வந்தவங்க எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான் அங்கே இருக்கிற கேப்டன் கிட்ட. அப்படி இவனு பேசிட்டே இருக்கும்போது அந்த உருவம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இவனுக்கு அது தேடி மேலே போவானுங்க. அது டக்கு டக்குன்னு ஒருத்தர் உடம்புலேயே வந்து டக்கு டக்குன்னு பூந்தோடனே ஒரே செகண்ட் தான் அது உடம்புக்குள்ளே பூந்து வெளியில் வந்து டப்பு டப்புன்னு செத்துருவானுங்க. அவ்வளோ ஸ்பீடாக வரும். அது ஒருத்தராக வந்து இறந்துட்டே இருப்பாங்க. அதனால என்ன பண்ணுவானா, ஹீரோ எல்லாரும் வந்து வெளியில் வந்துருங்க, அது வந்து என்னன்னு தெரியல, உங்களை டக்கு டக்குன்னு சாவச்சிருந்து நீங்கள் அங்கே தான் உயிருக்கு ஆபத்து, எல்லாம் வெளில வாங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அந்த பொண்ணு நான் சொன்னா இல்லை எனக்கு அந்த வீடியோ வேணும், நான் அப்போ தான் ரிப்போர்ட் கொடுக்க முடியும்னா, ஆமா ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கணும்ல உயிரோட, அவனுங்களாம் வெளில வர சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அந்த பொண்ணு சொன்னோடனே எல்லாரும் வந்து ரிவர்ஸில் வரதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏதோ ஒரு உருவம் வந்து டக்குன்னு எல்லாரையும் வந்து சாவச்சிட்டே இருக்கும், ஏகப்பட்ட பேர் கண்டினியூஸாக. அதுக்கப்புறம் உள்ள ஒருத்த இதில் இந்த டப்பில் அவனையும் கூட்டின்னு கீழே இறங்கி வந்துனே இருப்பாங்க. ஆனால் அது வந்து அங்கேருந்து அவங்களே விடாமல் யாரையும் தூக்கி வரானா அவங்களே வந்து 2 பேரும் சாவச்சிடும். அதுக்கப்புறம் அந்த கேப்டன் இருப்பாங்க, அந்த கேப்டனும் வந்து அங்கேருந்து ரோப் மூலியமாக தொங்கி கீழே வந்து விழுந்துருவான். அந்த டப்பில் இருந்து காப்பாற்றினால அவனை கூட்டு ஓடி வருவாங்க. ஓடி வரும்போது பார்த்தா டப்புன்னு அங்கேருந்து கீழே வந்து அங்கே ஓடினவங்க எல்லாரையும் வந்து டக்குன்னு காலியாகும். நம்மளால வந்து ஒரு கேமரா வச்சிருப்பால, அப்போ தான் அந்த கேமராவில் பார்த்தா ஏதோ மனுஷன் உருவம் மாதிரியே இருக்கும், அப்படியே சும்மா லைட்டு மாதிரி பிரகாசமாக எரியும். அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரே ஆச்சரியம், மனுஷ உருவம் மாதிரி இருக்குது, ஆனால் ஏன் அட்டாக் பண்ணுது, இதுக்கு எப்படி இந்த பவர்லாம் கிடைக்குதுன்ட்டு யாருக்குமே தெரியாது. இங்கே இருக்கிற எல்லாருமே குடுன்னு ஓடுவாங்க, யாருமே வந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லுவான். அங்கே இருக்க அந்த மெயின் கேப்டனும் போயிட்டு அங்கே போய் சுடுவான். ஆனால் அதுக்கு என்ன சுட்டாலும் அது உடம்ப தாண்டி தான் போவோம், அதுக்கு எதுவுமே ஆகாது. அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு வந்தாங்களா, அவன் குடுன்னு ஓடி போயிட்டு அந்த டேங்கரில் ஏறிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இதில் கேமராவில் பார்த்துனே இருப்பான், அது இறந்துச்சா இல்லையான்ட்டு. பார்த்தா அது எதுவுமே ஆயிருக்காது, திரும்ப அப்படியே உயிரோடையே வரும். அவன் அந்த கேமராவை திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அந்த உருவம் திரும்ப அப்படியே உருவாகி குடுன்னு ஓடியாந்து அங்கே மெயின் கேப்டன் ஒருத்தர் அவனை டக்குன்னு கிராஸ் பண்ணி போவான், உடனே செத்து போயிடுவான். போயிட்டு இவனை தூக்கலான்னு பார்த்தா ஆனால் இவன் இறங்கினா இவனே செத்து போயிடுவான். என்ன பண்ணுறதுனே தெரியல இவனுக்கு. எல்லாரும் வந்து குடுன்னு ஓடியாதுன்னே இருப்பாங்க வெளியில். அவங்க எல்லாருமே வந்து 1 by 1 டக்குன்னு சாகச்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் மீதி இருந்தவங்களாம் ஒரு வழியாக ஓடியாந்து டேங்கரில் ஏறுவாங்க. அதான் டேங்கர் எடுத்துக்கின்னு 2 டேங்கரா ரொம்ப செம ஸ்பீடாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டேங்கர் உள்ள போயிடுவான். எல்லாரும் சேர்ந்து வேகமாக அந்த டேங்கரை ஓட்டின்னு போகிற வழியில் வண்டி இருக்கிறதெல்லாம் அப்படி இச்சின்னு போயிட்டே இருப்பாங்க. போயிட்டே இருக்கும்போது இவங்க வந்து நிறைய இடத்துல வந்து கண்ணி வெடியெல்லாம் வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கண்ணி வெடியை கவனிக்காமல் இவங்கள வந்து அந்த கண்ணி வெடி மேலே வந்து அந்த வண்டியை விட்டுருவாங்க. வண்டியை விட்ட உடனே டம்மாலும் கண்ணி வெடி வெடிச்ச உடனே 2 வண்டியுமே கவுந்துரும். அதே இடத்துல அவங்க அந்த இடத்துல மாட்டிப்பாங்க நகரத்துக்குள்ள. அதுக்கப்புறம் இவங்க இங்கேருந்தா நம்மளுக்கு ஆபத்து, நம்ம ஏதாவது ஒரு பில்டிங் உள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு எல்லாம் வாங்க போலான்ட்டு குடுன்னு ஓடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா, அந்த கேமராவை எடுத்துகிட்டு போவான். ஏன்னா அந்த கேமரா எடுத்துகிட்டு போனால் தானே அந்த உருவம்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியும் அப்படின்ட்டு எடுத்துன்னு குடுன்னு ஓடுவான். ஓடும்போது அந்த கேமராவையும் தூக்கி தான் ஓடுவான், ஏன்னா அது வழியாக தான் அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ஓடும்போது தொப்புன்னு ஒரு இடத்துல விழுந்துருவான். அந்த இடத்துல ஏதோ மணல் மாதிரி இருக்கும், அதை மேலே விழுந்து அங்கேருந்து ஏந்து குடுன்னு போவான். ஒரு பில்டிங் உள்ள போகும்போது எதை சர்ச் பண்ணிக்கினே போவாங்க. அப்போ போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு நிற்பானுங்க. அங்கே போய் நின்றுட்டு அவன் அந்த இதுக்கு ஃபோன் பண்ணுவான், பேஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேமரா வந்து எப்படி தயார் பண்ணோம், இவங்ககிட்ட ஒரு கேமரா இருக்குல்ல, அந்த கேமரா வந்து எப்படி தயார் பண்ணோம் அப்படின்றத அவங்க கீழே ஃபோன் பண்ணி சொல்லுவான். இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டு வாங்க, அப்போ தான் வந்து எங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க கீழே இருக்கிற மெட்டீரியல்லாம் டக்குன்னு ரெடி பண்ணி உடனே ஒரு கேமரா ஒன்று ரெடி பண்ணி நிற்பாங்க. அதை நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க, டேங்கர் வரும்போது தான் தெரியும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே கேமரா செட் பண்ணிட்டு அந்த பில்டிங்லேருந்து கீழே பார்ப்பான் ஏதாவது வருதா இல்லையான்ட்டு. அங்கே பார்த்தா ஒரு இடத்துல மணல் மாதிரி கொட்டி இருக்கும்ல, அதை கிராஸ் பண்ணி எதுவுமே வராது. அங்கே வந்தோடனே அதுங்கெல்லாம் வீக் ஆகுறது அவன் இங்கேருந்து பார்ப்பான். அது என்னன்னே தெரியல, ஏதோ ஒன்று கொட்டி வச்சுக்கிறாங்க. அதை கொட்டி வச்சுக்கிறாங்கன்னா அதுதான் அதோட வீக்னஸ் பாயிண்ட் அப்படின்னு. ஒருத்தர் ஓடி கீழே வந்தால அவங்க கையில் அது வந்து குத்திருக்கும். என்ன அது அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா ஃபுல்லாக மெட்டல்லாம் இருக்கும். அப்போ மெட்டல் பார்ட்டிகள் தான் வந்து அதுக்கு வந்து பெரிய ஆபத்தாக இருக்குது, அது கொஞ்சம் டேமேஜ் பண்ணுது, அப்போ நம்ம அதை தான் யூஸ் பண்ணோம், அதை தாண்டி தான் அதுக்கு வரமாட்டுது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். சொல்லிட்டு இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இங்கே போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி வீக்னஸ் தெரிஞ்சவங்க யாரும் இந்த பில்டிங் உள்ள இருக்காங்க, ஃபுல்லாக தேடுங்க, அந்த பில்டிங் உள்ள யார் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிங்க, அவங்களுக்கு தான் தெரியும் அந்த இது வந்து என்ன பண்ணுன்ட்டு. ஏன்னா அதோட வீக்னஸ் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா அதை பற்றி அவங்களுக்கு நிறைய டீட்டெயில் தெரியலாம், அப்படின்னா போய் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அங்கே இருக்க ஆர்மி மேன் எல்லாருமே அந்த பில்டிங்கை அலசத்துக்கு ஆரம்பிச்சிருவாங்க. யார் உள்ளே இருக்காங்க அப்படின்றத தேடினு எல்லாரும் போய் போவாங்க. தேடினு ஒரு இடமா ஒரு ரூமாக எல்லாத்தையும் தேடினே போவாங்க. அப்படி போகும்போது தான் ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா 2 பொண்ணு வந்து இருக்கும், ஒரு குட்டி பொண்ணு ஒரு பெரிய பொண்ணு இருக்கும். இந்த இதை நீங்கள் எப்படி இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், எங்கள் அப்பா தான் எங்களை இங்கே இருக்க சொன்னார், எங்கள் அப்பா தான் எடுத்து வந்து எங்களுக்கு விட்டாரு அப்படின்னு சொன்னப்போ, உங்கள் அப்பா எங்கே வேலை செய்கிறாருன்னா அவர் அங்கே பவர் பிளான்ட் தான் வேலை செஞ்சார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பசங்க. அந்த பவர் பிளான்ட் எங்கே இருக்குன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அந்த பவர் பிளான்ட். அங்கே தான் அவங்க அப்பா வந்து சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருப்பாரு. அவருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி அந்த அயன் பார்ட்டிகளை தாண்டி அந்த உருவங்கள் வராது அப்படின்றத தெரிஞ்சுதான் அவர் வீட்டை சுற்றி போட்டிருப்பாரு. இருந்தாலும் அவர் இல்லை, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டு இருப்பாரு. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பசங்களை கூப்பிட்டுன்னு அந்த பில்டிங் உள்ளே இருப்பாங்க. பில்டிங் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அங்கேயே இருப்பாங்க. அந்த பசங்களுக்கு கூட பேசிக்கின்னு அந்த பசங்களுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே கொடுத்து அந்த பசங்கிட்ட வந்து நல்லா கொஞ்சம் விளையாடின்னு இருப்பாங்க. அங்கே இருக்க ஆர்மி மேன்ஸ்லாம் அந்த குட்டி பசங்கள்லாம் போட்டு அந்த பசங்களை ஹெல்மெட் போகிறது, ஜாலியாக பேசுறது, அந்த மாதிரி வந்து அன்றைக்கி நைட்டு வந்து ஜாலியாக வந்து பேசிட்டு இருப்பாங்க. மறுநாள் வந்து அவங்க இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கிட்ட சொல்லிருப்பாங்க.
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா, அங்கே போயிட்டு அந்த ஆர்மி மேன் சோல்ஜர்லாம் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் சொல்லுவான், இங்கேருந்து நம்ம வெளியில் போனால் எப்படியாவது நம்ம அந்த இதில் கொஞ்சம் தடுத்தா தான் நம்மளால் போக முடியும். அப்போ என்ன பண்ணுறது அப்படி கேட்டப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான், இங்கே இருக்குல்ல இந்த அயன் பால்ஸ், இது வந்து இந்த இடத்துல நிறைய இருக்குது, அதனால் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு பாமாவோ இல்லை ஒரு நம்ம ஃபயரில் வந்து யூஸ் பண்ணுற மெட்டீரியலாகவும் யூஸ் பண்ணலாம், அது கொஞ்ச நாளைக்கு அதை ஹோல்ட் பண்ணும், அதுக்குள்ளே நம்ம எஸ்கேப் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன முடியும். எல்லாரும் அவங்க கிட்ட இருக்கிற மெட்டீரியல்லாம் சேர்த்து ஒரு சின்ன பாம் மாதிரி தயார் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து அந்த பால்ஸ் உள்ள போட்டு அதுக்குள்ளே, அதாவது அந்த இது வெடிச்சா அந்த பால்ஸ் எல்லாமே பறக்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து செட் பண்ணிப்பாங்க. ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் செட் பண்ணி ரெடி ஆயிரும். ஏன்னா அவங்க வந்து காலை தச்சு போகும்போது அதை யூஸ் பண்ணி தான் போனோம் அப்படின்ட்டு இவனை வந்து கேமரா எடுத்துட்டு போய் அந்த இதில் செட் பண்ணி வச்சுப்பான், ஏதாவது வருதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக. காலையில் ஆயிரும். காலையிலானே அவங்க எல்லாமே அங்கேருந்து கிளம்பணும். அங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தா அந்த உருவம் எல்லாம் பார்த்தா மேலேருந்து இன்னொரு பில்டிங்லேருந்து இந்த பில்டிங் தாவறதுக்கு ஆரம்பிச்சிடும். இனிமேல் இங்கே இருந்தால் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஒருத்தராக வந்து வெளில வரும்போது ஒரு கேமரா வச்சிருப்பாங்க, அந்த கேமராலே கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருப்பான். என்னன்னா அது லைட் மாதிரி அடிச்ச உடனே அந்த உருவம் எங்கே இருக்குதுன்றதை அந்த கேமரா அதாவது நார்மல் கண்ணிலாவே பார்க்குற மாதிரி மாடிஃபை பண்ணி வச்சிருப்பான். ஒரு இடமா அந்த கேமரா வச்சு போயினே இருப்பான். இவங்களும் வந்து பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாருமே வருவாங்க நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி. ஏன்னா அவங்ககிட்ட தான் அந்த கேமரா இருக்கலாம். அந்த கேமரா மூலியமா வந்து அந்த இதெல்லாம் வந்து எங்கே இருக்குதுன்னு வந்து வெறும் கண்ணாலேயே பார்க்க முடியும். அதனால அவன் பின்னாடியே வந்து எல்லாரும் ஓடிட்டே இருப்பாங்க. இவன் அந்த கேமரா வச்சுக்கின்னு எங்கெல்லாம் அது இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. போயிட்டு இருந்தா எதிர ஒரு பெரிய பில்டிங்கில் ஃபுல்லாக அது பாட்டு நின்றுக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் கையில் இருக்கிற அந்த துப்பாக்கி எடுத்து எல்லாரும் வந்து சொல்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அதுக்கு இருக்க அந்த குண்டெல்லாம் வந்து நல்லாவே செயல்படும். அதுக்கு அந்த அயன்ஸ் எல்லாம் வந்து அவங்க மேலே பட்ட உடனே அந்த மிருகத்து மேலே, அதாவது அந்த உருவம் இருக்குல்ல அது மேலே பட்ட உடனே அதுக்கெல்லாம் வந்து மூவ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டப்படும். அதனால் அங்கேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாரும் அங்கேருந்து கொடுக்கணும் வரத்துக்கு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ஏகப்பட்டது அவங்களை தேடி சுற்றி கொடுக்கணும் வரத்துக்கு ஆரம்பிச்சிடும். இவங்களும் கையில் வச்சிருப்பாங்களா அந்த துப்பாக்கியில் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து சுட்டுக்கினே போயினே இருப்பாங்க. ஆனால் அது வந்து என்னதான் தடுத்தாலும் அது கொஞ்ச நேரம் தான் அது அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அது அங்கேருந்து கொடுக்கணும் ஓடிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இப்படி அவங்க ஒரு இடமா ஓடிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோ ஒரு கேமரா வச்சுருப்பாங்க. அந்த கேமரா கீழே வந்து அது செயல்படாமல் போயிடும். அவ்வளோதான், இவங்களால வெறும் கண்ணால் அதை பார்க்க முடியாது. என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கே இருக்க ஒரு பஸ்ஸில் போய் எல்லாரும் போய் ஏறி உட்காந்துப்பாங்க. இது எங்கே இருக்குதுன்னு இப்போ தெரியவே தெரியாது. அது வந்து தானே இவங்க எல்லாருமே காலியாயிருவாங்க. அதனால் அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒழிஞ்சின்னு உட்காந்துருப்பாங்க. அது எங்கே இருக்குதுன்னு இவங்களால சுத்தமாக பார்க்க முடியாது. அப்போ தான் திடீர்னு ஏதோ ஒரு சவுண்டு வரும். என்னடா சவுண்டு அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா ஒரு பெரிய டேங்கர் ஒன்று வரும். அந்த டேங்கர் சூப்பராக இருக்கும். அந்த டேங்கருக்கு மேலே பார்த்தா ஒரு பெரிய கேமரா செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. இது என்னன்னா இவன் இங்கேருந்து ஃபோன் பண்ணி இருக்குன்னா சொன்னா இந்த மாதிரி ஒரு கேமரா பண்ணணும் அப்படின்ட்டு அந்த கேமரா அவன் சொல்ல அவங்க வந்து அந்த கேமராவை செஞ்சு அந்த டேங்கர் மேலே வந்து மாட்டி எடுத்துட்டு வருவாங்க. அது வச்சிருந்தப்போ ஈஸியாக வந்து அந்த மிருகங்கள்லாம் எங்கே இருக்குதுன்னு அவங்களால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அந்த டேங்கர் வந்தோடனே அந்த லைட் வெளிச்சத்தில் பார்த்தா அது ஏகப்பட்ட உருவங்கள் வந்து அந்த பில்டிங் ஃபுல்லாக இருக்குது தெரியும். அந்த பில்டிங் இப்போ நோக்கி இவங்க அந்த டேங்கர் மூலமாக அவர் சுடுவாங்க பாருங்க. அங்கே இருக்கிற பில்டிங் எல்லாம் போயிட்டு பாம்பு வெடிச்சு டமால் வெடி மாக்கண்டா அந்த உருவத்துக்கெல்லாம் வந்து எதுவுமே ஆகாது, துளி கூட டேமேஜ் ஆகாது. அது எல்லாமே வந்து சம ஸ்பீடாக கோவத்தில் கீழே இறங்கி வரும். ஆனால் வந்தவங்க கிட்ட இவன் அந்த கேமரா மட்டும் தான் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருப்பான். ஆனால் இந்த புல்லட்லாம் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்க மாட்டான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டேங்கர்லேருந்து வந்தவங்க குடுன்னு இறங்கி அது கண்ணுக்கு தெரியுது சுட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு போய் சுட்டுன்னு இருப்பாங்க. இங்கே ஏற்கனவே இருப்பாங்களா அவங்களாம் வந்து போவாதீங்க அப்படின்னு சொன்னா கூட எவனை கேட்க மாட்டான். குடுன்னு ஓடினே இருப்பான். ஓடினவங்க எல்லாருமே வந்து அந்த உருவம் வந்து டப்புன்னு ஒவ்வொரு உடம்புலேயே பூந்து மொத்த பேர் சாவச்சிக்கினே இருக்கும். நம்மளுங்கிட்ட தான் அந்த துப்பாக்கி இருக்குல்ல அதை வச்சு ஓரளவுக்கு சுடுவானுங்க. சுட்ட உடனே வந்து ஓரளவுக்கு ஹோல்டாகி நிற்கும் அங்கங்கே. இருந்தாலும் வந்து அதுங்களால வந்து முழுசாக வந்து இவங்களால நிறுத்த முடியாது. ஆனால் இப்போ தான் அவன் பார்ப்பான் நம்ம ஹீரோ. ஆனால் இதுங்களால வந்து டேங்கருக்குள்ளே புகுந்து போக முடியல. ஆனால் டேங்கரை வந்து இதெல்லாம் அடிக்க முடியும், டேங்கரை வந்து தூக்கி போட முடியும். ஆனால் டேங்கருக்குள்ளே புகுந்து இதனால வர முடியல அப்படின்றத அவன் நோட் பண்ணுவான். அதே போல் இந்த டேங்கரை சுற்றி செராமிக் கோட்டிங் பண்ணியிருப்பாங்களாம். இதனால தான் அதுக்குள்ளே அது பூந்து அதால் வர முடியல அப்படின்றத அவன் ஈஸியாக புரிஞ்சுப்பான். சரி இங்கேருந்து நம்ம எப்படியா தப்பிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஏற்கனவே பேஸுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்களா. அந்த பேஸ்லேருந்து வந்து ஹெலிகாப்டர் ஒன்று கீழே வரும். ஹெலிகாப்டர் மூலமாக இங்கே தப்பிச்சு போகிறதுக்காக டேங்கர் ஹெலிகாப்டர் அனுப்பிப்பாங்க. முதல்ல டேங்கர் வரும். டேங்கரை வந்து அதை அடிச்சு காலி பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கலாம் கொஞ்சம் பேரை சாவச்சிட்டே இருக்கும். இப்படி சாவச்சிட்டே இருக்கும்போது அந்த இங்கேருந்து ஓடும்போது அந்த குட்டி பொண்ணை வந்து விட்டுருவாங்க. குட்டி பொண்ணை விட்டுருவாங்கன்னா அவங்க எல்லாம் ஓடும்போது கொடுக்கணும் பயத்தில் போவாங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணு மட்டும் பிரிஞ்சிடும். அப்படி பிரிஞ்சு போன உடனே 10 செகண்டே கொடுக்கணும்னு வந்து அந்த உருவம் வந்து அந்த குட்டி பொண்ணு உடம்புல டக்குனு புகுந்தோன்னா அந்த குட்டி பொண்ணு இறந்துடும். அதான் அதை பார்த்த உடனே ஹீரோயின் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்புறம் அவங்க அக்கா ஒன்று இருக்கலாம், அது ஓடணும். ஆனால் என்ன பண்ணுறது, இங்கே தப்பிச்சாகணுமென்ட்டு அந்த பொண்ணு கொடுக்குன்னு ஹெலிகாப்டருக்குள்ள ஏறத்துக்கு போவாங்க. எல்லாரும் வந்து ஹெலிகாப்டர் ஏறும்போது அது காற்று வந்து ரொம்ப அதிகமாக அடிக்கலாம். அதை யூஸ் பண்ணி வந்து இதை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் வந்து அந்த பாமெல்லாம் வச்சுருப்பாங்க, அந்த அயன் பால்ஸ் எல்லாம் அதை வச்சு கீழே ஒரு அடி அடிப்பான். அடிச்ச உடனே அது எல்லாம் போய் அது மேலே பட்ட உடனே அதுங்கெல்லாம் அப்படியே கிட்ட வராமல் கொஞ்சம் ஓல்டாகி அப்படியே நிற்கும். அதை யூஸ் பண்ணி எல்லாரும் கொடுக்கணும் ஓடி போய் அந்த ஹெலிகாப்டர் ஏறிப்பாங்க. ஹெலிகாப்டர் ஏறி எல்லாம் பேஸுக்கு போகணும்னு சொன்னால் பேஸே கிடையாது. பேஸுக்கு எங்கே போகிறது, பேஸுலேருந்து மொத்த பேர் அழிஞ்சிட்டாங்க. இப்போ நம்ம வேறு இடத்துக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு இடத்துக்கு எதுவுமே இறக்கி விடுவாங்க. அங்கே இறக்கி விட்டால் அங்கே ஒரு ஆர்மி டீம் ஒன்று இருக்கும். அவங்க வேறு ஏதோ ஒரு பாஷை பேசுவாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பாஷை தெரியும். சரிட்டு அந்த பொண்ணு பேசுறவங்க அவங்க அலோவ் பண்ணி அதுக்குள்ளே விட்டுருவாங்க. எல்லாம் உள்ள போய் பார்த்தா அங்கே நிறைய பொதுமக்களும் நிறைய ஆர்மி மேனும் நிறைய பேர் இருப்பாங்க. உள்ள எல்லாமே பயந்துங்கன்னு இங்கே வந்து ஒழிஞ்சிருப்பாங்க கொஞ்சம் பேர். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டோர் வந்து யாரோ தட்டுற மாதிரி கேட்கும். தட்டின உடனே அவங்க வேறு யாரும் தான் வந்திருக்காங்க. பயத்தில் எல்லா ஆர்மி மேனும் போயிட்டு துப்பாக்கி கூட ரெடியாக இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா அவங்களோட ஜென்ரல் தான் வருவார். என்னன்னு கேட்டால் அவங்களோட பேஸ்லேருந்து மொத்த பேர் காலி ஆகிட்டாங்களா, கொஞ்சம் பேர் மட்டும் தான் மிச்சமானோம். அதனால் அவங்கள கூப்பிட்டு ஒரு ஹெலிகாப்டரில் வந்துருவார். அதுக்கப்புறம் இவங்க இருக்கிற ஆர்மி மேன்லாம் சொல்லுவாங்க, இங்கேருந்து நம்ம இந்த நாட்டை கடந்து போயிடலாமா அப்படின்னு கேட்டால் இங்கேருந்து போக முடியாது இவங்களால. இவங்க என்ன இவங்க வச்சிருக்க ஃப்ளைட் வந்து இந்த நாட்டை தாண்டதுக்குள்ள ஃபியூல் காலியாகி மொத்த பேர் காலி ஆயிடுவாங்க. சரி நம்ம எதுவும் பண்ண முடியாது, ஒன்று அதை அழிச்சு தான் ஆகணும், இல்லை நம்ம இங்கே இறந்து தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால அப்படின்னு என்று சொல்லுவார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்லுவான், என்னால் அதில் அழிக்க முடியும் அப்படின்னு பொறுமையாக சொல்லுவான். என்ன சொல்கிறேன்னு தெரியாது. அதுக்கப்புறம் கத்தி சொல்லுவான், என்னால் அதை அழிக்க முடியும் அப்படின்னு சொன்னோடனே என்ன சொல்கிற, என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்பாங்க. அப்போ தான் சொல்லுவான்,
அதுக்கு வந்து ஏதோ பவர் சோர்ஸ் மூலமாக தான் அது வந்து ஒர்க் பண்ணுதுங்க. நார்மலாக கிடையாது. அதுக்கு பவர் சோர்ஸ் எங்கேருந்து கிடைக்குது, அந்த பவர் சோர்ஸை கட் பண்ணிட்டா இதுங்கெல்லாம் வந்து இறந்துரும். அதனால் இந்த பவர் சோர்ஸை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுங்களை எப்படி அழிக்குதுன்னு எனக்கு தெரியும். ஒரு பவர் வந்து யூஸ் பண்ணால் அதோட பவர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி உடஞ்சிரும். அதனால் நான் அதை யூஸ் பண்ணலாம். நான் ஒரு லேசர் ஒன்று தயார் பண்ணேன். அது மூலியம் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓவர் ஹீட் பண்ணி அதை வெடிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். இது எப்படி என்கிட்ட மெட்டீரியல் இல்லையா அப்படின்னு கேட்டால், இல்லை உங்ககிட்ட இருக்க ஆயத்தெல்லாம் கொடுங்க, அதை வச்சு என்னால் ஒரு ஆயத்தை பண்ண முடியும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அதை வேட்டையாடலாம். அதேமாதிரி அந்த பவர் சோர்ஸ் எங்கே இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த பவர் பிளான்ட்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே போனோம்னா கண்டிப்பாக அதை ஆஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். சரின்ட்டு எல்லாரும் சேர்ந்து அவங்ககிட்ட இருக்கிற எல்லா மெட்டீரியலும் எடுத்து தருவாங்க. துப்பாக்கி கன்று எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அவங்க கையில் தருவாங்க. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒரு துப்பாக்கியை கண்டுபிடிச்சிருவான், அந்த லேசர் துப்பாக்கி மாதிரி. அதை எடுத்துக்கின்னு இப்போ அவங்க அந்த பவர் பிளான்ட்டுக்கு போகணும். எல்லாரும் சேர்ந்து அந்த கன்னெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் பவர் பிளான்ட்டுக்கு எப்படி போகணும் அப்படின்றத முடிவு பண்ணின்னு எல்லாரும் வந்து ஹெலிகாப்டர்ல ஏறுவாங்க. கரெக்டாக அந்த இடத்துல இறக்கி விட்டோன்னே அவங்க போயிட்டு கரெக்டாக அந்த பவர் பிளான்ட்ல இறங்கி அங்கே என்ன இருக்க பவர் சோர்ஸ் இருக்கோ அதை அழிக்கணும். அதுக்கு தான் அவங்களோட பிளான். அதே போல் அந்த உருவம்லாம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கல. அதை வந்து ஏதாவது ஒரு கேமராவில் செட் பண்ணல. அந்த கேமரா அதை எடுத்துட்டு வரல. அதுக்கு பிறகு ஒரு ரோபோட் வந்து தயார் பண்ணியிருப்பாங்க. அந்த ரோபோட்டில் வந்து அந்த கேமராவை 4 பக்கம் செட் பண்ணி விட்டுருவோம். அந்த ரோபோவை அவங்க கூட இறங்கி அந்த ரோபோ அது கூட நடக்கும்போது அந்த கேமரா ஆன் ஆகும். அப்படி ஆன் ஆகும்போது அங்கே இருக்கிற உருவம்லாம் வந்து இவங்க கண்ணுங்களால் வெறும் கண்ணால் பார்க்க முடியும். அதனால இவங்க சொட்டத்துக்கு ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் வந்து அந்த உருவம் தெரிஞ்சவங்க நல்லா டக்குன்னு எல்லாத்தையும் சுட்டிட்டே இருப்பாங்க. இது கரெக்டாக ஒர்க் ஆகும். நம்ம ஹீரோ வந்து தயார் பண்ண அந்த துப்பாக்கி அது கரெக்டாக டார்கெட் பண்ணி சுட்ட உடனே அது டம்மால் வெடிச்சு வேற ஒரு பரிமாணத்துக்கு மாறும்போது அது உணவாட்டி சுட்டா திரும்ப காலியாயிரும். காலியானா முழுசா அழியாது. அது அழிஞ்சிட்டு உருவாகிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். அதனால இவங்க ஹோல்ட் பண்ற வரையும் அந்த டைம் கிடைக்கும். அந்த டைம்ல இவங்க போயிட்டு அந்த பவர் சோர்ஸை வந்து ஆஃப் பண்ணணும். அப்படி பிளான் பண்ணி தான் போவாங்க. இவங்க வந்து ஆர்மி மேன்ஸ் எல்லாருமே வந்து இங்க இருக்கவங்க எல்லாரும் சுட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒன்று காலியாகவும் திரும்ப ஒன்னா சேர்ந்துட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் பார்த்தா மொத்தமாக சேர்ந்து ஒரே இதுவாக பெருசாக பிரம்மாண்டமாக ரெடி ஆயிரும். பெருசாக என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. இவங்க சுட வந்து அது திரும்ப ஒன்றா கூடிக்கினே இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே இருக்க கமாண்டருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சரி ஓகே, மற்ற கன்னும் வந்து பேரலாக கனெக்ட் பண்ணி அதை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய கன்னெல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து பேரலாக ஒன்று கனெக்ட் பண்ணி டப்பான்னு ஒரு சுடுவான் பாருங்க. அவனே பின்னாடி பக்கம் பறந்து போய் விழுந்துடும். அந்த அளவுக்கு பவராக இருக்கும் அந்த கன்னு வர லேசர். அது மேலே பட்ட உடனே அப்படி சேர்ந்துடும் தூளா. ஆனால் அது வந்து பர்மனெண்ட் கிடையாது. கொஞ்ச நேரத்தில் வந்து திரும்ப அது ஒன்றா ஆகிடும். அது தெரிஞ்சு தான் அவன் சொல்லுவான், ஏன்னா அவங்களுக்கு டைம் கிடைக்கல அப்படின்ட்டு. இவங்களும் உள்ளே போனால் உள்ளே போய் பார்த்தா எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அந்த உருவங்கள் எல்லாத்தையும் வந்து அங்கங்கே வந்து ஒரு ரூமில் கண்டெய்னரில் போட்டு அடுக்கி வச்சிருப்பானுங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பவர் சோர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த பவர் சோர்ஸ் மூலியமாக தான் அது எல்லாமே வந்து உயிர் வாழுது. அந்த பவர் சோர்ஸ் தான் அதுக்கு எல்லாமே பவர் தரதுல நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிருவோம். இது எப்படியா நிறுத்தினா மட்டும் தான் நம்மளால வெளியில் இருக்கிறத காலி பண்ண முடியும் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இதுவும் பெருசாக எல்லா உருவத்திலையும் வந்து அதுக்குள்ளே நிறைய பேர் இதுங்க சாவச்சிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து. நம்ம ஹீரோ ஒரு வழியாக அந்த பவர் சோர்ஸ் மேலே போயிட்டு எல்லா கனெக்ஷனை வந்து கைட்டு வரணும். அதுக்காக உள்ளே போயிடுவோம். உள்ளே போனோடனே இவங்க மேலே சுட்டே பல அந்த வைப்ரேஷன் உள்ள இருக்கிறத வந்து டேமேஜ் ஆகிரும். உள்ள இருக்க ஒரு டோரா வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லாமே வந்து அது உள்ள கண்டெய்னர் உள்ள அடிச்சு வச்சிருக்கலாம். அது எல்லாமே வந்து வெளியில் வரதுக்கு ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே கொஞ்சம் வெளியில் வந்து தான் பெரிய அட்டகாசம் பண்ணிக்குது. இதே வெளியில் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோ எல்லாத்தையும் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிட்டே இருப்பான். அதுக்குள்ள அது எல்லாமே வந்து வெளியில் வரதுக்கு தயாராக இருக்கும். கடைசியாக ஓப்பன் பண்ணிட்டு ஒன்று மட்டும் அப்படியே விட்டுருவான். அது ஓப்பனே பண்ண முடியலன்ட்டு இந்த வைப்ரேஷனில் ஒன்று மட்டும் கீழே எகிரி வச்சிருங்க. கீழே எகிரி வச்சுட்டு சும்மா அவங்கள தலை தெறிக்க வந்து வேலையை பார்க்க விடாம சுற்றி வந்து அவங்கள பயமுறுத்தும். ஒரு வழியாக நம்ம ஹீரோ வந்து மொத்தத்தை கைட்டுவாங்க. அந்த நேரத்தில் தான் மொத்தம் வந்து அவங்களை அட்டாக் பண்ண வரும்போது அவன் பவர் சோர்ஸ் கொடுனோடனே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி எல்லாமே அப்படியே கரைஞ்சி தொப்புன்னு கீழே வருது. அவங்க எல்லாரும் பார்க்க முடியும். அந்த பவர் சோர்ஸ் தான் வந்து அதுங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து உயிர் குத்துக்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பான். அதை பிடிங்கி விட்டு கீழே இறங்கி போய் பார்த்தா ஏகப்பட்ட பேர் மனுஷங்களை எல்லாத்தையுமே அந்த இடத்துல அப்படியே லைனாக வச்சிருப்பாங்க. அவங்க இறந்தவங்க எல்லாரோடைய நரம்பை வச்சு அதுலேருந்து அந்த ஆன்மாவை வச்சு ஏதோ கண்ட்ரோல் பண்ணி அந்த ஆன்மா மூலமாக வந்து எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது மனுஷங்களோட ஆன்மா தான் அது எல்லாமே. அதை வந்து நரம்பு மூலியமாக கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து அழிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஆயத்தை உருவாக்கியிருப்பானுங்க. அது வந்து வேற ஒரு நாட்டில் போயிட்டு ஆயுதமாக செயல்படும் அப்படின்னு பார்த்தா இங்கே இவங்க நாட்டிலே வந்து அது ஆயுதமாக மாறினோடனே இங்கே இருக்கிற மக்களே சாவடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்தோன்னே உனக்கு இது எல்லாத்தையும் அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு அங்கே இருக்கிற எல்லா பவரையும் வந்து பிடிங்கி விடுவான். அப்போ பிடிங்கி விடும்போது அந்த நரம்பில் வந்து லைன் போட்டிருப்பாங்களா, அது எல்லாமே ஒன்றா கரைஞ்சி எல்லாமே வந்து அழிஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் இவங்க அந்த பேசிக் கிளம்பி போயிடுவாங்க. பேசிக் கிளம்பி போயிட்டு அங்கே போயிட்டு எல்லாருக்கிட்டே சொல்லுவாங்க, இந்த மாதிரி அந்த இதெல்லாம் வந்து காலி பண்ணியாச்சு, இப்போ ஏதோ ஒரு ஆபத்துமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெனரல் கிட்ட போய் சொல்லுவான். அதுக்கப்புறம் இவனும் இங்கே வந்து வேலை வந்து முடிஞ்சிச்சல, இவனை வந்து கிளம்பி அவங்க நாட்டுக்கு போகணும். சரி, அவங்க நாட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கும்போது இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இவங்க வேற ஒரு ஆப்ரேஷன் வந்துருக்கும். அது கிளம்ப தயாராக இருப்பாங்க. என்ன இவங்களுக்கெல்லாம் வேலையாக இருக்காதா, இப்போ தானே வந்தாங்க, அதுக்குள்ளே எங்கே கிளம்பி போயிட்டாங்கன்னா அந்த பொண்ணு சொல்லும், அது அவங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க செய்கிற வேலை தான், இது செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும். சரி, இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்டால் இந்த டெக்னாலஜி வந்ததுல இந்த புதுசாக ஒரு டெக்னாலஜி உருவாக்கி வச்சிருப்பாங்களா, அந்த டெக்னாலஜியை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி எப்படியாவது செக் பண்ணுமா. அந்த டெக்னாலஜி யார் கண்டுபிடிச்சாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றதை திரும்ப செக் பண்ணி அந்த மிஷினை வந்து திரும்ப நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணோம்னா நம்ம ஒரு மிஷினை வந்து உருவாக்கலாம், புதுசாக ஒரு ஆர்மியை உருவாக்கலாம் அப்படின்ட்டு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணோம் அப்படின்றதுக்காக அதை செக் பண்ணுறதுக்காக இவனு போகிறாங்க. இவன் அந்த ஹீரோ பார்த்துட்டு இவனுக்கு தெரிந்தே மாட்டானு போல, நம்ம என்ன பண்ணலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கே கிளம்புறதுக்கு தயாராகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படம் எப்படி இந்த சூப்பராக இருந்தா படம் பார்த்தவங்க எல்லாம் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த படம் வந்து ஒரு பிடிச்சதுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான படத்தோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.